பாருங்க அந்த பிடாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்குரிய பொருட்கள் வாங்க. சுவிஸ் நாட்டில் அன்றைய வீடியோவில் வேறு வேற கட் இப்போ நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காமதேனு பண்ணையிலேருந்து எல்லாம் தயாராகி எங்கே போகுது, நைனாதீவு பிடாரியம்மன் கோயிலுக்கு போகுது. இதுக்குமா வருது? இல்லை இல்லை இல்லை, இது இங்கே பார்த்தீங்கன்னா இவியால் காமதேனு பண்ணையில் பருத்து துறவோட வந்து தயார் செய்து வந்துருக்கோம். தேவையானாக்கா தொடர்பு கொள்ளுங்க. இந்த பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, தேவையான அளவு நீங்கள் வேட்டை ஆர்டர் செய்து எடுத்துக்கணும். இப்போ காமதேனு பண்ணையில் வந்து நிற்கிறேன் பாருங்க. முல்லைத்தீவில் உடையார்கட்டில் சுதந்திரபுரம்னு சொல்கிற ஊரில் இருக்க காமதேனு ஒருங்கிணைந்த வேளாண்மை விவசாய பண்ணை. இங்கேருந்து நைனாதீவு பிடாரியம்மன் கோயிலுக்கு வந்து இந்த பொங்கல், அதாவது வேள்வி நடக்க போகாமல் அந்த வேள்விக்குரிய பொருட்கள் எல்லாம் போகுது. இங்கே தான் கூடுதலான உற்பத்திகள் நடந்திருக்கு. அதை பற்றி போய் பார்ப்போம். மற்றது கெடு பார்ப்போம். இதுதான் பாருங்க, அந்த பிடாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்குரிய பொருட்கள் வந்திருக்குது. இது என்னென்னா தேங்காய். இது தேங்காய். அது இது பூசணிக்காய், நீத்து பூசணிக்காய். வேறு இது தூள். எல்லாம் இதை பற்றி சொல்லுங்க, உங்களோட உற்பத்தி. இங்கே உற்பத்தி காமதேவன் பாம்பில் உற்பத்தி. இதில் லேபிள் இதை காணும். இங்கே இது இங்கே தான் காமதேவன். இது என்ன சாமான்? இதுமா வறுத்த அரிசிமா? அரிசிமா. குறிஞ்சமான்றது குறிஞ்சமான் தான். எல்லாம் கலந்து. இங்கே இது என்னது? பச்சையாக கிடக்கு பொன்னாங்கண்ணி. படிச்சிருக்கும் பாருங்க. நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணீங்கன்னா வேறு உற்பத்தியில் வாங்குறேன். வாழையிலையும் போகுது இங்கேருந்து. இது அரிசி. இது பூசணி. இது பூசணிக்காய். பூசணிக்காய் எத்தனை கிலோ போகுது கிட்டத்தட்ட? இப்படியும் பார்த்தா 100 கிலோ மேலே. 30 ரூபா கூட கிடைக்கும். பேக் 50 கிலோ. 50 கிலோ பூசணி. அது என்னது? வாழைக்காய். இது வாழைக்காய். இதெல்லாம் கூட காமதேனு தான். காமதேனு வாழைக்குள்ள. அது என்னென்ன வாழை? இது எல்லாம் கதலி தான். கதலி. அது கதலியோ பெருசாக கிடக்கு. சரி, இது தக்காளி. அது உருளைக்கிழங்கு. இது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு இதில் இருக்கிற பெரிய வேலை பாகிஸ்தானோ ரெடி ஆகும். இது எந்த நாட்டானாலும் சாப்பிட்டா சரி. சரி சரி. இது சரி, இது பச்சை மிளகாய். எல்லாம் காமதேனில் உழைஞ்சது பாருங்க. இது என்ன? இது கோப்பி. எடுத்து காட்டுங்க. அப்படி வேசினோட தூக்குங்க. தூக்கி காட்டுமாப்பா. கோப்பி. எங்கே லேபிள் நாங்கள் விட்டு அவசரத்தில் விட்டு. இது வந்து இந்த இவன் கோப்பி தோட்டம் காட்டினா தானே. எங்கே பாருங்க மரங்கள் இருக்குது அங்கே. அதுக்கு இப்போ விட்டு காட்டணும் உங்களுக்கு. எல்லாம் கோப்பியில் விளைஞ்ச கோப்பி விதைகளை வச்சு வறுத்தெடுத்தவன். யாழ்ப்பாணத்து கோப்பின்னு சொல்லலாம். சரி, வேறு என்ன இருக்குது? வெங்காயம். வெங்காயம். இதுல நீ கூட தோட்டத்தில் எடுத்து என்ன தோப்பில் என்னது? இது வந்து பைத்தங்காய். எத்தனை கிலோ இருக்குது? 14 கிலோ. இதில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோக்குள்ளுக்கு இருக்குது எல்லா சாமான்களும்? ஒரு 20லேருந்து 25, 30, 40, 50 கிலோக்குள்ளுக்கு இருக்கா எல்லாம்? அரிசி எத்தனை போகுது? அரிசி கிட்டத்தட்ட 50 கிலோக்குள்ளுக்கு இருக்குது எல்லா சாமானும். 50, 40 கிலோக்குள்ளுக்கு. 30 கிலோ. எத்தனை கிலோ அரிசியில் பொங்க போகிறீங்க? அது இங்கே வேட்டை கேட்போம். சரி அண்ணா, நன்றி அண்ணா. இப்போ வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. தெரிஞ்சிருக்கு நைனாதீவை சுற்றி அடிக்க ஐயாண்ட உதவியோட தான் தெரிஞ்சேன் நான். மற்றது என்னென்னா, நீங்கள் இந்த இது என்ன நடக்க போகுது? நைனாதீவு பெற்று பிடாரியம்ம ஆலயத்தில் இப்பொழுது வேள்வி கும்பாபிஷேகம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இன்று 7ஆம் திருவிழா. எங்களுடைய 9ஆம் திருவிழா அன்று எங்களுடைய தாயாருடைய வேண்டுதலின்படி 9 நாள் உற்சவம் அன்றைய தான் பொங்கல் வேள்வி திருவிழா. அதை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது வருடம். இம்முறையும் எங்களுடைய தாயாருடைய வேண்டுதலின்படி அவருடைய அன்னதானம் நடைபெறுகிறது. அதற்காக நாங்கள் எங்களுடைய சகோதரன் இந்த காமதேனு இயற்கை விவசாய பண்ணையில் விளைந்த பொருட்கள் அவர்களால் வழங்கப்பட்டு இன்று நாங்கள் இதை நைனாதிக்கு எடுத்து செல்வோம். சனிக்கிழமை வேள்வியன்று இதெல்லாம் மக்களுக்கு உணவாக சமைத்து வழங்குவதற்கு நாங்கள் சகல ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம். இதை தவிர வேறு எங்கே இருந்தெல்லாம் உங்களோட இடத்துக்கு போகுது? யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தையிலிருந்து மேலதிக மரக்கறிகள் நாங்கள் கொள்முதல் செய்து
கொண்டு போவோம். மற்ற அரிசிகள் மற்ற பருப்பு வகைகள் எல்லாம் யாழ்ப்பாண கடைகளில். மற்ற அந்த பண்டம் கொண்டு வரோம்டா அது இங்கே என்ன மாதிரி? அது கோயில் நிர்வாகம் தான் செய்யும். நாயகப்பானை என்று கொண்டு அதுக்குரிய சாமான்கள் தேவையான பொருட்கள்லாம் கொண்டு அவர்கள் வாகனம் மூலம் படகு மூலம் சென்று அங்கிருந்து நாயகப்பானை ஒரு கோயில் உரிமையாளர்கள் சுமந்து செல்ல அம்பிகையின் ஆலயத்தில் சென்று அங்கு விசேட அவிடகங்கள்லாம் நடைபெற்று பின்னர் சனிக்கிழமை காலமே அந்த பானை நாயகப்பானைன்னு சொல்கிறது அந்த பானை வைத்து பொங்கல் துவங்க அடியார் அனைவரும் தங்களுடைய பொங்கல்களை ஆரம்பித்து மழை விரவி அம்பாளுடைய வேலி திருநாளை நிறைவு செய்து கொள்வார்கள். என்ன தேதியில் தொடங்கி என்ன தேதி முடியுது பொங்கல் வேள்வி? வேள்வி திருவிழா என்ன தேதி? 22ஆம் தேதி 22/5/2026 கும்ப ஸ்தானத்துடன் துவங்கிய வேலி உற்சவம் கும்ப உற்சவம் 5ஆம் மாதம். இன்றைய தேதி இன்றைக்கு 7ஆம் உற்சவம். நாளைக்கு 9 நாள் இந்த வேலி திருவிழா நிறைவேறும். அன்று அதிகமான அடியார்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களையும் தங்களுடைய வேண்டுதலையும் பொங்கல் பொங்கி சகல பல வகைகளும் படைத்து அம்பாளுக்கு தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதிகமான அடியார்கள் ஆலயத்துக்கு வந்து அம்பியது பெருமை வாய்ந்த அருள் வாய்ந்த அம்பாள், எல்லோராலும் போற்றப்படுகிற அம்பாள். மண்ணிலே அவ எல்லோருக்கும் அருள் செய்து கொண்டிருக்கிறார். சரி, நன்றி ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட இந்த காமதேனு பண்ணிலேருந்து இந்த உற்பத்திகள் நயனாதேவிக்கு போகுதல்லோ, இதை பற்றி உங்களோட உற்பத்தியில் இந்த என்னென்ன உற்பத்திகள் இருக்குது அதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்னா ஒவ்வொரு வருடமும் பிடாரியம்பாள் ஆலயத்துக்காக எங்களுடைய காமதேனு பண்ண ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒவ்வொரு வருஷமும் தவறாறு அந்த திருவிழாவினுடைய இறுதி வேள்வி நிகழ்வுக்காக நாங்கள் இங்கேருந்து எங்களுடைய உற்பத்தி பொருட்களை அனுப்புகிறது வழக்கம். அதே மாதிரி இந்த வருடமும் அதுக்கான உற்பத்தி பொருட்கள் எங்களுக்கு இங்கேருந்து நாங்கள் கொடுத்து விட்றோம். அதில் வந்து விசேடமாக என்னென்னு சொன்னால் எங்களுடைய இந்த பண்ணையினுடைய ஸ்தாபகர் முத்தையா ஞானேஸ்வரி அம்மாவனுடைய அறக்கட்டளையுடைய ஸ்தாபகருமான சரவணா அண்ணனுடைய எங்களோட சித்தப்பா அவருடைய சுவிஸ் நாட்டில் இருக்கிறார். அவற்ற மகனுடைய திருமண நாளும் அம்பாளின் அருளாசியால் அன்றைய தினம்தான் அவருடைய திருமண பந்தத்தில் இணையினம். ஜெனுசன் அனுஷா தம்பதிகள் திருமண பந்தத்தில் அன்றைய தினம் இணையினம். உண்மையில் அது ஒரு சிறப்பம்சம். அந்த அதாவது இறைவனன்ற அருள் கிடைக்கிறன்றது அதுதான். அதாவது அன்றைய இந்த வேள்வி தினத்தில் தான் அவருடைய அந்த திருமண நாளும் இருக்குது சுவிஸ் நாட்டில். அன்றைய தினம் அவர்கள் அதை சிறப்பாக அன்னதானத்தை வழங்குவதற்காக அவருடைய அந்த திருமண நாள் பரிசாக அந்த அன்னதானத்தை வழங்கினோம். அதுவும் மிக சிறப்பான அம்சம். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய பண்ணையில் விளைந்த வாழைக்கிளைகள், மரக்கறிகள், இளநீ வகைகள் மற்றும் அத்தோடு வந்து காமதேனு பண்ணையினுடைய சிறப்பான உற்பத்தி பொருட்கள், அதாவது காமதேனு உற்பத்தி பொருட்கள் என்று நாங்கள் இங்கே எங்களோட பண்ணையில் விளைகிற பொருட்களையும் நாங்கள் கொள்முதல் செய்கிற பொருட்களையும் வைத்து மேம்படுத்தப்பட்ட பல உற்பத்திகளை செய்கிறோம். அதில் சிறப்பானது எங்களுடைய பண்ணையிலே விளைந்த கோப்பி, அடியவர்களுக்கான கோப்பி குடிபானத்துக்காக வந்து அந்த கோப்பி வழங்கப்பட இருக்குது. அது முதலாவது விளைச்சல் அறுவடை செஞ்சு நாங்கள் வந்து அதை வந்து தரமாக தயாரித்து அதை வந்து நாங்கள் முதலாக பிடாரியம்பாள் ஆலயத்தினுடைய அடியவர்களுக்காக அம்பாள் அருளாசியோடு வழங்கி வைக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய காமதேனு பண்ண இந்த புன்னாங்கானி மா, மற்றது அரிசி மா, மற்றது தூள் வகைகள் எல்லாமே நாங்கள் கொடுத்து வர்றோம். எல்லாமே இறைவனுடைய அருளாசி வேண்டித்தான் நாங்கள் பிரார்த்தித்து எல்லாருக்கும் அருளாசி வேண்டி பிரார்த்திக்கிறோம். சரி, இது பிடாரியம்மன் கோயில் நான் எடுத்து போட்டு நான் 2வது வீடியோவே தான். அதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கு போக போகிறேன். சந்திப்போம், அங்கே வாங்குவோம். இது பாருங்க, இத்தனை மரக்கறிகளும் போகுது. இது எல்லாமே அதாவது இலங்கையில் நயனாதிவ பூர்வீகமாக கொண்ட சுவிஸ் நாட்டை சேர்ந்த, இப்போ சுவிஸில் வாழ்கிறவர், இந்த குடும்பம் எல்லாம் அங்கே தான். முத்தையா சரவணன் சொல்கிற அவர் தான் இந்த பண்ணையின் உரிமையாளர், பண்ணையின் உரிமையாளர். இங்கே நிறைய பேர் வேலை செய்யணும், வேலையும் கொடுத்துருக்கீங்க நிறைய பேருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே இந்த பண்ணையை காட்டியிருப்பேன். இப்போ இதெல்லாம் அங்கே போகும்போது இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. இப்போ உங்கள் வேள்வியை போய் பார்ப்போம். சரியோ? என்ன இது? ஜூஸ் பானம். என்ன பானம்? ஃபெசன் புருட்டாம். அது பிடிங்கினா தானே, அதை நான் காட்டுறேன் பாருங்க. நான் கட்டி நான் வாகனத்தில் ஏற்ற போயினோம். நல்லா இருக்கு. தூக்கி வைங்க வாழையிலே. பார்த்தீங்கன்னா சாமான் எல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ காமதேனு பண்ணையில் இருந்து எங்கே வைப்பது? அங்கே வைப்பது எந்த கோயில்? பிடாரி அம்மன் கோயில். போ
எல்லாம் பகடி அடிக்கிறீங்க. இந்த எல்லாம் போயிட்டு ஏற்றியாச்சு. இப்போ காமதேனு பண்ணைக்கு வந்து வாழை இலையும் போகுது பாருங்க. நைனாதேவிக்கு போகிறது தான் வந்திருக்கேன். சரியான காற்று பாருங்க. போட்டில் போகிறது தான் வந்து போய் கொண்டீங்க. நைனாதிவா போகுது இல்லை இதா நைனாதி போகிற போட் பாருங்க. நைனாதிக்கு போகிறதுக்கு வந்து போட்டுக்குள்ளே வந்துருந்துருக்கேன். என்னன்னு சொன்னால் இன்ஜின் பக்கத்தில் இருந்துருக்கேன். மற்றது வந்து சுற்றியான காற்று. நைனாதீவு பிடாரியம்மன் கோயில் பொங்கல் இருக்கு. அதை தான் போய் காட்ட போகும். ஆமாம், அவ்வளோ சிங்களாக்கணுண்டு. போட்டில் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ காற்று கூட கவனமாக இருக்கணும். என்ன பிரச்சனைடா, காற்றுக்கு ஒரு பக்கம் சரியுது. கிட்ட வந்துடும். மாறு ஆட்டத்தை பாருங்க. வளமையாக கடற்கரை நல்ல நீல அனுபவத்தில் இருக்கிறது. இந்த காத்தால கடலே வந்து கிளங்கி போட்டுது பாருங்க. இந்த வல்லம்மன் நயனாதேவி போகும்போது சொல்லிப்படி இப்போ நாவாதி விகாரைக்கு வந்துட்டு பாருங்க. நயனாதேவி சொல்லித்தானே ஏற்றினவ. நயனாதேவி போகிறதுக்கு இப்போ நாகாதேவி வந்துருக்கு. இங்கே இருந்து நயனாதேவி முடிக்கணும் போயிடும். ஜாழ்ப்பாணம் அப்போ இங்கேங்க டையெல்லாம் கட்டி கொண்டு இங்கேங்க இங்கே மார்க்கெட்டிங் வந்து யூடியூப் நயனாதுக்கு வந்து ரங்க பலாப்பழம் கொண்டு வராங்க. நயனாதேவி அம்மன் கோயில் அடிக்க வந்துட்டேன் பாருங்க.
என்ன விஷயத்துக்கு ஆடி வந்தனாலடா நாளைக்கு வந்து நயனாதேவி பிளாரியம்மன் கோவில் திரும்ப அதாவது பெரிய வேள்வி பொங்க அதுக்கு தான் வீடியோ ஓப்பன் வந்தனால போய் பார்ப்போம். நயனாதேவி அம்மன் கோவில் வந்துட்டு வெள்ளிக்கிழமை நாளே பொங்கல் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கணும். காற்று நயனாதேவி பஸ் வருது. இதெல்லாம் எட்டாம் பட்டாரத்துக்கு போக போகிறேன். நயனாதேவியில் பாருங்க பஸ்ஸெலாம் போகிறேன். எட்டாம் பட்டாரத்தில் காமதேனு ஒருங்கிணைந்த பண்ண உரிமையாளர்கிட்ட அண்ணா மகாலிங்கம் ஐயா விட்டு தான் போகிறேன். ஆஸ்பத்திரி மகாலிங்கம் மட்டும் தெரியுமா? ஏற்கனவே வந்து நான் தானே இங்கே நான் என்னத்துக்கண்டா இப்போ வேள்வி நடக்க போகுது. இது பிடாரியம்மன் கோயில் வேள்வி, அதுக்கு தான் போகிறேன். இந்த ரோட்டை போடு கூடாப்பா முதல். நயனாதேவியில் என்னட்டு சொல்லல செயின் பிளாக் ஓடுற மாதிரி கிடக்கு பார்க்குறேன். அம்மா என்ன ஆட்டம். இந்த ஆட்டத்தில் இதுக்கெல்லாம் ஜீப்புகள் பஜ்ரோக்கள் செயின் பிளாக்லாம் ஓடும். அம்மா இந்த ரோட்டு இந்த நல்ல ரோட்டுக்கு வந்துட்டு பாருங்க. எட்டாம் பட்டாரத்து அடிக்கு வந்துட்டேன். இந்த பாதையெல்லாம் வந்து நான் சரியோ பாருங்க. இப்போ நொங்கு காலம், நொங்கு காய்ச்சிட்டு நயனாதியில் எட்டாம் பட்டாரத்தில் இறங்கி இப்போ போய் கொண்டிருக்கேன். பஸ் ரத்தி விட்டுடுது. 100 ரூபா எடுத்தவ பஸ்ஸுக்கு, குழம்பு 70 ரூபா எடுத்தவ. இந்த பாருங்க, இந்த ஆள் வந்து மகாலிங்கம் ஐயாண்ட வீடு. இதா மகாலிங்கம் ஐயா வீட்டுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம். யோகி பாய் நிற்கிறார் பாருங்க. ஐயா வீரப்பனுக்கு தான் பயமாக கிடக்கு, வந்து கடிச்சாங்க. வணக்கம் வாங்கோ. நான் எப்படிங்க வரப்போகுது ஆள் வர்ற இதை பார்த்தா பாய போகுது போல. வேகமாக வாருதோ மறந்துட்டார் போல. ஃபோன் எடுத்தேங்க. ஃபோன் வச்சு இல்லை போல எடுத்தேன் கட் போட்டேன். எங்கட ஐயாவை சந்திச்சாச்சு. ஐயோ வேணாம், படம் போட வேண்டாம். வார மாதம் இங்கே போகிறேன் பதில் இங்கே வரப்படுறீ. எங்கே ஒப்பந்தாரியோட உங்களோட படம் எடுக்கலாம் வந்திருக்கோம். வணக்கம் வரலாமோ? இல்லை வாங்க வாங்க. இப்போ என்னென்னா வேள்விக்கு வந்திருக்கோம். வேள்வி பொங்கலுக்கு வந்து பொங்கல் செய்ய போகிறேன். ஐயா வணக்கம். நேற்று யாரு கட்டுறது? கருத்த குழம்பு பரமிய கருவாடு கட்டுறது. போகலாம். இதில் 50 விளையாடி காட்ட வைக்க போயிடும். போகிறீங்களா? என்ன கேட்குறீங்க? ஐயாண்ட வீட்டில் இருந்து இப்போ விளையாடிகள் எல்லாமே கொண்டு போகிறோம். ஐயப்பன் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். ஐயப்பன் கோயில் அடிக்க போகிறோம். என்னது வட்டம் விடுது இதில்? ஜாலியா பண்ணுறீங்களா? ஜாலியா
பாருங்க ஐயப்பன் கோயில், ஐயனார் கோயிலுக்கு வந்துட்டோம். ஐயனார் இங்கே ஐயப்பன் கோவில். பிடாரியம்மன் கோயிலுக்கு வந்து பாருங்கோ உறவு ஏற்றி கொண்டிருக்கணும். வேண்டா பெரிய வேள்வி பொங்கல் நடக்க போகுது. இந்த எங்களோட பிரசாத் ஐயா அவர் வந்து உறவு ஏற்றி கொண்டிருக்காங்க. ஐநாதியில் காற்று இருந்தாங்க, நல்லா காற்றடிக்குது. இது வந்து சவுக்கா வேம்பு வேம்பேண்ணா வன்னி மரம் என்ன பேரம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காமதேனு பண்ணையிலேருந்து வந்த சாமானம் மற்றது வெளியில் வாங்கின சாமானமாக சேர்த்து இப்போ இங்கே வந்து பிடாரியம்மன் கோயிலுக்கு நாளைக்கு எங்களோட மகாலிங்கம் ஐயாண்ட பூசை. அதுக்காண்டி இங்கேருந்து சாமான்கள் போகுது பாருங்க பொங்கலுக்கு. பார்த்தீங்களா சரிங்க பிரச்சனை. பூசணி எல்லாம் எடுத்து வைக்கணும், லேமக்ஸ் எல்லாம் போகுது. இப்போ பார்த்துறீங்களா உரங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்தது. என்னோட விஜிதா அரிசி, இது தேங்காய் பூசணி எல்லாம் வைக்கணும் பாருங்க. எல்லாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா காமதேனு பண்ணேன் அதில் சாமானோட சேர்ந்து. ஓய் இப்படி இருக்க பாருங்க, வீடியோவில் தெரியுது, பிரச்சனை இல்லை, எல்லாம் தெரியுது. இதையும் போடுவேன் கட் பண்ணாமல். வாழைப்பழம் உங்கள் பார்த்தீங்களே அடி நடக்குதா வீடியோவில் வேற கட் குளப்படி கூடா சரியோ. இப்போ பாருங்க காமதேனு பண்ண இந்த சாமான்களோட இங்கே நயனாதேவி சாமான்களும் சேர்ந்து